போட்டு உப்பு போட்டு கழுவிட்டு இருக்கலாமே அதில் ஆட் பண்ணிட்டு 7:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருந்து பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டோங்க. அங்கேயே சாப்பாடுலாம் காய் சாப்பாடு செஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த சாப்பாடுலாம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்தோம். நிறைய இருந்தது. மதியமும் அதையவே சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டுக்கு வந்து எங்க கொழுந்தனார் வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ பிரியாணி செஞ்சு கிரேவி செய்யணும். அதுக்கான ப்ராசஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தழை போட்டு கறியுமே போட்டு உப்பு போட்டு கறிட்டு இருக்கு. கறி வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சிங்க. அதை வந்து நம்ம பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கறி வந்து நம்ம கிரேவி மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வடசட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளிலாம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சாதான் நமக்கு கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்புமே போட்டு நல்லா வணக்கிடலாம். அதுக்கப்புறம் இது வணங்கினதுக்கு அப்புறமா நமக்கு என்னென்ன கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டு கறி தூக்கி இதில் போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியானா போதும், கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். இங்க வந்து பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊத்திட்டோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வேற இல்லைங்களா, இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி கொட்டிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்தாதாங்க பிரியாணி சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அரைக்கலைங்க, எல்லாம் பேக்கெட்டாகவே கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை தான் போட்டுட்ருக்கோம். எல்லாம் டயர்டு, அங்கேயும் இங்கேயும் வண்டியில் சுற்றிட்டு வந்தோம் இல்லைங்களா, செம டயர்டாக இருக்குது. எப்படா சாப்பிடுவோம் எப்போ தூங்குவோங்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் அது இல்லாமல் கிராமம் வேறு இல்லைங்களா, எல்லாருமே நேரமாக மேக்ஸிமம் 7:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. நான் இங்கே வந்து ஒரு வாரம் தங்கிட்டனாலே திரும்ப திருப்பூர் போனேன்னா எனக்கு அது 7:30 மணி என்ன தூக்கம் வந்துடும். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடு கிராமத்தில் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் கிராமத்தில் தூங்கும்போது காலையில் நேரமாக முழிப்பு வந்துடுங்க. அந்த 5 மணிக்கெலாம் கோழி கத்துறது, ஆடு இந்த கண்ணுக்குட்டி கத்துறது, இந்த இதுலேயே தூக்கமெல்லாம் ஃபுல்லாக தெளிஞ்சு போயிடுது. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இதில் வேற கிரேவி வெந்துருச்சான்னு பார்த்து 4-5 கறி இதில் கிரேவி வேற வெந்துருச்சான்னு பார்த்தே பாதி தீர்ந்துருச்சுங்க. கடைசியில் கொண்டு போய் சாப்பிட உட்காரும்போது வெறும் சட்டி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கறி இருக்காது போல. எங்கள் வீட்டில் வந்து இனியா தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மௌனி வந்திருக்கா, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வீடியோ எடுக்க நான் செய்ய ஏதாவது ஒன்று காமெடி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. மசாலா ஐட்டம்லாம் உள்ளே போட்டுட்டேங்க. அது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறியை போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்னு சொல்ல முடியல, நாட்டுக்கோழின்னு சொல்ல முடியலைங்க. இதோட நாங்கள் 6-7 விசில் விட்டுவிட்டு கிரேவி செய்கிறதுக்கு வேகவே இல்லை, அப்படியே இருக்குது. அதனால தான் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தே பாதி கறி தீர்ந்து போச்சு. அதனால பேசாமல் மட்டன் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி கறி மட்டும் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் எடுத்துட்டு சாப்பாடு போட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சிக்கன் வந்து இப்படி பழி வாங்குது. தண்ணி 2 விசில் விடுவோம். தண்ணியுமே ஊற்றிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். நீங்கள் எல்லாரும் பிரியாணி எப்படி செய்வீங்க?
இது நாங்கள் செய்தது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த முறை மாற்றிக்கொள்கிறோம். அங்கே இருக்கு. இன்னும் கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை, உப்பு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம விசில் வந்து போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஓகே தங்க, நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். சாப்பிடலாம். மசாலா ஓரளவுக்கு